ரெய்டுக்கு பயப்பட மாட்டாராம். ரெய்டுக்கு பயப்படலைன்னா நீ ஏன் பேசுற? நீ ஏன் பயப்படலையே? எதுக்கு காட்டுற? இன்னைக்கு இருட்டில் போகும்போது கத்திக்கிட்டே போவேன். பயந்தாங்கோழி தான் இருட்டில் போகும்போது கத்திட்டு போவாங்க. அப்படி ரெய்டுக்கு பயப்பட மாட்டேன்னா மடியில கனம் இருந்தால் வழியிலே பயம் இருக்கத்தான் செய்யும். திரு ஸ்டாலின் அவர்களே, என் மீது வழக்கு போட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில் 4800 கோடி ஊழல் செய்தார் என்று வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் மீதும் உயர்நீதிமன்றத்திலே அதை விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டின் பேரில் உயர் நீதிமன்ற விசாரிக்கப்பட்டது. அப்பொழுது என் மீது வழக்கு போட்ட உங்களுடைய வயதானவர் அவர் திரு RS பாரதி அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார். அவர் என் மீது போட்ட வழக்கை திரும்ப பெறுவதா சொன்னார். இல்ல நான் நடத்துறேன், நான் நீதிமன்றத்தில் நடத்துறேன். இதுவரைக்கும் என்னை பத்தி பேசுனீங்க, மக்களிடத்தில் ஒரு பொய்யான கருத்தை பதிவு வச்சுட்டீங்க. உங்களுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தா சொல்லியிருக்கிறீங்க, பதிவாக இருக்குது. அது அப்படியே ரிக்கார்டில் இருக்கும். அதனால நான் அந்த நீதிமன்றத்தில் என் மீது போடப்பட்ட வழக்கை சந்திக்கிறேன் சொன்னார். நீதியரசர் கேட்டார், அந்த வழக்கு போட்டவரே திரும்ப பெறாங்க, ஏன் நீங்க வழக்கு நடத்துறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இதை சொன்னேன். ஏற்கனவே பேசி என் மீது ஒரு அவதூறான செய்தியை பரப்பிட்டாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபித்தால் தான் அந்த களங்கம் போகும் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் தன் மீது இருக்கின்ற வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன முதல் ஆள் நீங்க தான் சொன்னார். தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்காங்களா, போய் நீதிமன்றத்தில் சந்தி. நான் நீதிமன்றத்தில் சந்திச்சு நிரபராதி என்று இன்றைக்கு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் போய் வழக்கு நடத்தி நிரபராதி என்று உங்கள் முன் வந்து நிற்கிறேன். அப்படி நீ செய்ய பார்க்கலாம், துணிச்சு இருந்தா செய். மடியில கனம் இல்லை, எங்களுக்கு வழியில பயம் இல்லை. உனக்கு பயம் வந்துட்டுது.